என்னன்னு தெரில, எங்கள் வீட்டாண்ட ஒரே செம்ம காற்றா இருக்குது. நல்லா இருக்குது. எங்கள் துளசி செடி எப்படி இருக்குது பாருங்கள். நான் வந்து செடிக்கிட்டலாம் ரொம்ப நல்லா பேசுவேன். அதாவது அவங்க பேசுகிறது எனக்கு புரியாது, ஆனால் நான் பேசுகிறது அவங்களுக்கு புரியுமான்னு தெரியல. ஆனால் நான் எப்பயுமே வந்து எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. நான் செடிக்கிட்டலாம் அந்த இலையெல்லாம் தொட்டு அதுங்கிட்ட பேசுவேன். யாராருக்கெல்லாம் இந்த செடிக்கிட்டலாம் பேசுகிற பழக்கம் இருக்குது, கமெண்ட் பாக்ஸில் முடிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களேன். சப்ஸ்கிரைபரே வரமாட்டுது சேனலுக்கு. நீ என்னத்த வீடியோ போட்டு கிழிச்ச, நாங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணேன்னு கேட்கலாம். இருந்தாலும் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா இன்னும் காற்று இன்றைக்கி ரொம்ப அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. நான் வந்து நேரமான உட்காந்த உடனே காற்றெல்லாம் ஓடி போச்சு. காற்று வரணும் ப்ளீஸ். காற்று வேகமாக வா. நல்லா இருந்துச்சு காற்று. சந்தில் ஃபுல்லாக செடி மண்டி போயிருக்கு நிறையா. அதெல்லாம் இன்னும் க்ளீன் பண்ணவே இல்லை. வீட்டில் இவங்க இருக்கிற அன்றைக்கி தான் க்ளீன் பண்ண முடியும். நாளைக்கு வீக் ஆஃப் இருந்தாங்கன்னா தெரில என்றைக்கின்ட்டு, ஆனால் வீக் ஆஃப் இருக்க அன்றைக்கி க்ளீன் பண்ண சொல்லணும். இதுவும் சரி, இது மஞ்சள் டிசம்பரு. இந்த செடி வந்து ஆசையாக கொண்டு வந்து வச்சேன். சீசன் அப்போ போத்துச்சு. அதுக்கப்புறம் செடி ரொம்ப பரவிக்கிட்டே இருக்குது. அதனால் இதையும் க்ளீன் பண்ண சொல்லணும். அப்புறம் இது வந்து என் ஃப்ரெண்டு கொடுத்த மாங்காவை நாங்கள் வந்து அவங்க வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு, அது மூலிமா வந்தது ஒரு மாங்காய் செடி. 2 இருந்துச்சு, ஒன்று வந்து பிடுங்கி போட்டாங்க. இப்போ இது 2வது ஒன்று. ஏன்னா ஹவுஸ் ஓனர் திட்டுவார், செடி வளர்க்கக்கூடாது, கண்டிஷனில் இருக்குது. 3 செடினா 3 செடி தான் வைக்கணும். இது எங்கள் வீட்டு வாசலில் இருக்கிற பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க இவங்கெல்லாம். இவங்க எங்கள் அம்மா கொடுத்தது. ஆமாம், எங்கள் அம்மா கொடுத்த செடி. இது கொடுத்தாங்க சாமி செடினால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. வந்து நல்லா வளர்ந்துட்டாங்க. அப்புறம் இவங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச செல்லக்குட்டி மணி பிளானட். நான் இவங்களை ரொம்ப ஆசையாக, இவங்க தான் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு வந்தது. இவங்களையும் எங்கள் அம்மா தான் இவங்களையும் கொடுத்தாங்க. எங்கள் அம்மா கொடுக்கும்போது 5 6 இலை வச்சு கொடுத்தாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்துட்டாங்க. அப்புறம் இது என் பொண்ணுக்கு பிடிச்ச துளசி செடி. வைக்கணும்னு கேட்டு இந்த துளசி செடியை வச்சோம். இதில் பார்த்திங்கன்னா அந்த கருந்துளசின்னு சொல்லுவாங்க, அதையும் 2 செடியாக வச்சுருக்குறோம். வேர்லேயே 2 செடி அப்படியே ஒன்றா வச்சோம். அப்புறம் இவங்க வந்து மருந்துக்காண்டி வச்சுருக்கோம், ஓமவல்லி. இவங்களும் துளசியும் கசக்கி பசங்களுக்கு சாறு கொடுத்தா சளிலாம் போயிடும். இந்த அந்த ஒன்றா காற்று நின்று போச்சு. பார்த்திங்கன்னா திரு துளசி செடி எப்படி ஆடுது பாருங்கள். அந்த காற்றுக்கு செம்மையாக இருக்குது. காற்று அடிக்கும் போது அந்த செடி பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இப்படி செம்மையாக எனக்கு என்னவோ தெரியல, மழையே இல்லை, ஆனால் காற்று வந்து மேகத்தை பார்த்திங்கன்னா வெயில் அப்படியே பல்ல காட்டி அடிக்குது. ஆனால் வந்து காற்று நல்லா வருது வெளியே. இன்றைக்கி அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே தக்காளி சாதம் சாப்பிட்டுட்டேன். ஸ்கூலுக்கு ஒரு கிளம்ப வேண்டும் போது பார்க்கலாம், ஸ்கூல் கிளம்ப பார்க்கலாம். ஓகே பாய். பாண்டியா இவரை கூப்பிட்டுக்கிட்டு நானும் அப்பாவும் ஸ்கூலுக்கு போய் பசங்களை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். ஓகே பாய்.